இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் தோன்றியது ஒரு நாளில் அல்ல, ஒரு உணர்வில். அந்த உணர்வின் பெயர் புருஷன். அவன் எங்கும் நிறைந்தவன், ஒளியாக இருக்கிறவன், பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் அதே புருஷன் ஒரு விளையாட்டுக்காக, ஒரு அனுபவத்துக்காக மாயையை ஏற்றுக்கொண்டான். அந்த மாயையின் 3 நிறங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ். அவைகளின் அசைவில்தான் இந்த உலகம் சுழலத் தொடங்கியது. சிறிய மௌனம். புருஷன் மறந்தான் நான் பார்ப்பவன் என்பதை. மாறாக நான் செய்பவன் என்று நம்பத் தொடங்கினான். அங்குதான் அகங்காரத்தின் முடிச்சு இறுக்கப்பட்டது. அங்குதான் பிறப்பும் இறப்பும் ஆரம்பமானது. பின்னர் உருவானது 24 கூறுகள்: பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஒளி, தொடுதல், வடிவம், சுவை, மனம், புலன்கள், செயல்கள், மனம், புத்தி, உணர்வு, அகங்காரம். இந்த அனைத்தையும் இயக்கும் ஒரே ஒரு சக்தி காலம். கல். உடலைத்தானே நான் என்று நினைப்பவன் காலத்தை பார்த்து பயப்படுகிறான். ஆனால் ஆத்மாவை அறிந்தவன் காலத்தையே தாண்டி நிற்கிறான். அப்போது முதலில் தோன்றியது மகா தத்துவம். இருளை அகற்றிய ஒளி, அமைதியின் வடிவம். அதன் பெயர் வாசுதேவா. தெளிந்த நீரைப் போல நமது சித்தமும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. பின்னர் அந்த அமைதியில் ஒரு அசைவு. அசைவிலிருந்து அகங்காரம். 3 பாதைகள், 3 உலகங்கள். சாத்துவம், மனம் பிறந்தது. ரஜஸ், புலன்கள் எழுந்தன. தமஸ், பூதங்கள் உருவானன. மனம், செய்யலாமா வேண்டாமா என்று கேட்கும் இடம். அதே மனதின் தெய்வம் அனிருத்தர். நீல தாமரை நிறம் கொண்டவன். யோகிகள் மெதுவாக, மௌனமாக அந்த மனதை அடக்கி உள்ளே இருக்கும் அனிருத்தரை தியானிக்கிறார்கள். ஏனெனில் மனம் அமைந்தால் அகங்காரம் கரையும். அகங்காரம் கரைந்தால் ஆத்மா நினைவுக்கு வரும். அந்த நினைவுதான் முக்தி. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.